சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். இளநீலம் மற்றும் இரத்தாம்பரம் சிவப்பு நிறங்களில் மாதிலைகளை கொண்ட பிரதான ஆசாரியன் அணியும் அங்கியின் ஒவ்வொரு நிலையிலும் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. தேவனுடைய பரிபூர்ணத்தையும் கிருபையையும் ஜனங்கள் எவ்வாறு அபரிவிதமாக அனுபவிக்க முடியும் என்பதை அந்த நேரத்தில் தேவன் ஒரு வழியில் அடையாளமாக போதித்தார். எண்ணாமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 37லிருந்து 41வது வசனம் வரை. இளநீல நிறத்தின் அர்த்தமானது தேவன் தம்முடைய ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களில் இளநீல நிற நாடாக்கள் வைத்திருக்க வேண்டும் என்று மோசேயின் மூலம் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த வழியில் அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்றும் அவர் தம்முடைய கிருபையால் அவர்களை காப்பாற்றினார் என்றும் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் அவர்களுக்கு நினைப்பூட்டப்பட்டது. அதேபோல இளநீல நிறம் நாம் ஒரு பரிசுத்த ஜனம், ஒரு சொந்தமான ஜனம் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் உண்மையிலேயே தேவனுடைய பரிபூரணத்தை அனுபவிக்க விரும்பினால் அவருடைய பரலோக அழைப்பை கற்றுக்கொள்ளுங்கள். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழ் ஒரு பரலோக வாசஸ்தலம் அல்லது ஒரு பரலோக சபையை கட்டுவதற்கான அழைப்பாகும். இரத்தாம்பரம் என்பது ராஜரீகத்தை குறிக்கிறது. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் போர் வீரர்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு சிவப்பு நிற ஆடையை அணிவித்து யூதர்களின் ராஜாவே வாழ்க என்று பரியாசம் செய்தது உங்களுக்கு நினைவிருக்கும். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 3வது வசனம். ராஜாக்கள் மட்டுமே இந்த நிற ஆடைகளை அணிவார்கள். எனவே மாதுளையில் உள்ள சிவப்பு நிறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியின் கீழ் நாம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்ற செய்தியை தெரிவிக்கிறது. எல்லாவற்றிலும் அவரால் நாம் ஆளப்படவும் வழிநடத்தப்படவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எபிரேயருக்கு நிருபம் 9வது அதிகாரம் 19வது வசனத்தில் தெளிக்கப்பட்ட இரத்தத்தை பற்றி பேசும் சிவப்பு நூலை மோசே பயன்படுத்தியதாக வாசிக்கிறோம். தேவனுடைய உடன் வேலையாட்களாக நாம் ஒரு தெளிவான மனசாட்சியை கொண்டிருக்க வேண்டும். குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட வேண்டும். இதை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் சுத்திகரிக்கப்படுவதன் மூலம் மட்டுமே பெற முடியும். கண்ணீர் சிந்துவதன் மூலமோ அல்லது நீண்ட ஜபத்தின் மூலமோ நாம் ஒருபோதும் சுத்திகரிக்கப்பட முடியாது. நீங்கள் மனத்தாழ்மையுடன் கர்த்தரிடம் வந்து, கர்த்தராகிய இயேசுவே, நான் எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் தீட்டுப்பட்டிருக்கிறேன், உமது விலையேற பெற்ற இரத்தத்தால் என்னை சுத்திகரியும் என்று ஜெபித்தால் உடனே அவர் உங்களை சுத்திகரிப்பார். எந்த ஒரு உன்னத அல்லது அசாதாரண அனுபவத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அவரிடம் கேட்கும் அதே நேரம் நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள். தேவ ஊழியர்களாக இருப்பவர்கள் எல்லா அசுத்தங்களிலிருந்தும் சுத்திகரிக்கப்படுவது மிகவும் அவசியமாகும். எனவே இளநீலம், இரத்தாம்பரம் மற்றும் சிவப்பு நிறங்கள் நமக்கு சொல்வது நாம் அவருடைய அழைப்பை கேட்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய சபையை கட்டியெழுப்புவில் பங்கு பெற வேண்டும், அவருடைய பரிபூர்ணத்தை அனுபவிக்கவும் பரிசுத்தமான வாழ்க்கையும் வாழ வேண்டும்.